MCR Pure Cotton Club, formals and casual shirts. AK வராரு வழி விடுறா. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil. அண்ணாமலை அவர்களுடைய மாற்றம் காரணமே அதிமுக கொடுத்த அழுத்தம் தான். இதுல யாரோ பேசுறதுலாம் நான் பதில் சொல்றேன், யாரோ சொல்வதற்கெல்லாம் நான் ஏன் பதில் சொல்றேன். ஆனா நீங்க யாரோ சொல்றாங்கன்னு ஸ்கிப் பண்றீங்க சார். பட் என்ன நடந்தது அப்படின்னா, அமித்ஷா அவர்கள் உறுதியா அந்த ட்வீட் போட்டதுக்கு பிறகுதான் EPS அவர்கள் வர்றாரு. இந்த கூட்டணி குறித்து இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது, ஒரு ஊழல் கூட்டணி, அவர் கட்சியில அவர் ஆட்சியில ஒரு அமைச்சர் கேவலமா பெண்களை தரக்குறைவாக பேசியிருக்கிறார். நடவடிக்கை எடுத்து ஒட்டு மொத்தமாக பெண் குலத்தையே கேவலப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு செயல். ஒரு அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடிய அருகதையோ தகுதியோ அவருக்கு இல்லை என்று தூக்கி வீசி எறிந்திருக்க வேண்டுமா வேண்டாமா? அவரெல்லாம் பிஜேபி அதிமுக கூட்டணி பத்தி பேசுறதுக்கு உண்மையிலேயே தகுதி இருக்குதான் யோசனை பண்ணிப்பாங்க. இல்ல அதனாலேயே இதை கேட்க கூடாதுன்றது. நீட் குறித்து ஒரு கேள்வியை அமித்ஷா அவர்கள் கிட்ட முன்வைக்கும் போது அவர் திசை திருப்பும் விதத்துல தான் அந்த பதிலை கொடுத்தாரு அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டார். என்ன பேசணும்? நீட் குறித்தான கேள்விக்கு சரியான பதில கொடுக்கல. மீண்டும் சட்ட போராட்டம் செய்வோம்னு நான் சொல்றேன். உங்களை யார் தடுத்தாங்க? யாரோ தடுத்தாங்களா? ஆனா அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது செஞ்சா நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு ஆகணும். அப்புறம் அரசியல் பண்ண முடியாது. தற்கொலைகள் இல்லை, அரசியல் பண்ண முடியுமா? அது காரணமே மத்திய அரசு தான் அப்படின்றத அவங்க பேசுறாங்க. இந்த கூட்டணி இந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு உடைய கூட்டணி, இந்த கூட்டணிக்கு ஒரே நோக்கம் திமுக அரசை வீழ்த்துவது. இந்த அண்ணாமலை அவர்கள் இதன் பிறகு எப்படி இருக்கும்ன்றதை பற்றி பாரதிய ஜனதா கட்சி இதுவரையிலும் சந்தித்தீராத அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு இளைஞர். அவருடைய சேவை இன்னும் எங்களுக்கு தேவை. அதுக்குள்ள மாத்திட்டாங்க. அமித்ஷா அவர்களுடைய சென்னை வருகை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா நீங்க பாக்குறீங்க? அமித்ஷா அவர்கள் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர், எங்கள் கட்சியினுடைய மிக மூத்த தலைவர். அவருடைய வருகை என்பது எப்பொழுதுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாகத்தான் இருக்கும். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அஇஅதிமுகவுடைய கூட்டணி வருகிற தேர்தலுக்கான கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான நிகழ்வு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்றப் போகிற ஒரு கூட்டணியாக இது விளங்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அதனால இது உறுதியாக இந்திய அரசியலிலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகத்தான் இது கருதப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நிறைய பேரை சந்திக்கிறதா அந்த பயண திட்டம் இருந்தது. ஆனால் அதில் நிறைய மாறுதல்கள் இருந்தது. காலையில் 11 மணிக்கே செய்தியாளர்கள் சந்திப்புன்னு சொல்லப்பட்டது. நேரம் மாறிக்கிட்டே இருந்தது. நிறைய குழப்பங்கள் இருந்ததுன்னெல்லாம் சொல்கிறாங்க சார். என்ன காரணம்? யாரோ சொல்கிறத வச்சுக்கிட்டு தான் நான் பேச முடியாது. தலைவர் வருகிறார் என்று சொன்னால் எங்களுக்கென்று சில முக்கியமான கூட்டங்கள் நடைபெறும், நேரில் சந்திக்கிறோம், எல்லாம் ஃபோனில் பேசிக்கிட்டா கூட. ஆனால் எது திட்டமிட்டபடி நடக்க வேண்டும் என்று நினைத்தோமோ அது நடந்தே இருக்கிறது. அவ்வளவுதான் விஷயம். செய்தியாளர் சந்திப்பில் அமித்ஷா அவர்கள்கிட்ட கேள்வியை முன்வைக்கிறாங்க. ஏதாவது டிமாண்ட்ஸ் இருந்ததா ADMK அலைன்ஸோட அப்படிங்கும்போது எந்த டிமாண்டுமே இல்லை அப்படின்றாங்க. ஆனால் அதே சமயத்தில் அண்ணாமலை அவர்களுக்கு மாற்று அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அப்போ எந்த டிமாண்டுமே இல்லையா சார் அதில்? அண்ணாமலை அவர்களுடைய மாற்றம் என்பது உங்களுடைய விருப்பமாகவோ, நீங்கள் அண்ணாமலை இருக்குன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம், உங்களுடைய விருப்பமாகவோ, அல்லது அண்ணாமலை அவர்கள் இருக்கக்கூடாது என்றோ எதிர்கட்சிகளோ அல்லது சில ஊடகங்களோ நினைத்திருக்கலாம். எங்களை பொறுத்தவரையில் இது நேற்றைய தினம் திரு அமித்ஷா வந்த அன்றே இங்கு எங்களுடைய மாநில தேர்தல் நடைபெற்றது. அது ரொட்டீன் எக்ஸசைஸ். காரணமே அதிமுக கொடுத்த அழுத்தம் தான் அப்படின்றது. இதெல்லாம் யாரோ பேசுறதுலாம் நான் பதில் சொல்றேன். யாரோ சொல்வதற்கெல்லாம் நான் ஏன் பதில் சொல்ல வேண்டும்? நான் உங்களை பற்றி ஏதோ ஒரு கேள்வியை கேட்டு பதில் சொல்லுங்கன்னா சொல்ல முடியுமா உங்களால்? அதெல்லாம் அவசியம் இல்லை. தேவையற்ற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய கட்சியினுடைய விதிப்படி தேர்தல்கள் நடைபெற்றிருக்கின்றன. எங்கள் தேர்தலின்படி ஒரு 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 தலைவர் என்பது ஒவ்வொரு 3 வருடங்களுக்கும் ஒரு தலைவர். இப்போ அது 2 பருவங்கள் இருக்கலாம் என்று இருந்தாலும் கூட சாதாரணமாக 3 வருடங்கள் மட்டும்தான் எங்கள் இதில் தலைவர் என்பவர் இருப்பார். அதன் பிறகு வேறு பொறுப்புகளுக்கு செல்வார். நாங்கள் பதவின்னு ஏன் சொல்றது இல்லைன்னா இதுதான் காரணம். கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு பொறுப்புகளை பார்க்க வேண்டும். ஒரு அடுத்து திரு அண்ணாமலை அவர்கள் வேறு ஒரு பொறுப்புக்கு செல்வார். இது ஒரு அகில இந்திய கட்சி. அண்ணாமலை அவர்கள் ஒரு துடிப்பு மிக்க இளைஞர். கடந்த 3 வருடங்களில் இந்த கட்சியை மிக சிறப்பாக வழிநடத்தி சென்றிருக்கக்கூடியவர். அதனால் அவருடைய பங்கு இன்னும் மேலும் வலுவாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அந்த மாற்றம் நிகழ்கிறது.
ஆனா நீங்க யாரோ சொல்றாங்கன்னு ஸ்கிப் பண்றீங்க சார். பட் என்ன நடந்தது அப்படின்னா, அமித்ஷா அவர்கள் உறுதியா அந்த ட்வீட் போட்டது பிறகுதான் இபிஎஸ் அவர்கள் வர்றாரு. நீங்க காக்கா உட்கார பணங்காய் வந்த கதையெல்லாம் என்கிட்ட பேசுனா நான் வந்து அப்படியே போறேன்றதுனால நீங்க காக்கா உட்கார நாங்க எப்போ ட்வீட் போடுறது, எப்போ ட்வீட் போடக்கூடாது, இதையெல்லாம் நீங்க முடிவு பண்ண முடியாது. நீங்க இந்த சென்ஸ் மீடியா, சரியா? ஸோ இது மீடியா வந்து மீடியா ட்ரையல் தான் நடத்திட்டு இருக்கோம். அதனால தான் நேற்று அமித்ஷா கேட்டார், கட்சியை நான் நடத்துறேங்க, எங்களை நடத்த விடுங்க, நீங்கள் நடத்தாதீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் கேளுங்கன்னு ஏன் சொன்னார்? அதுக்கு தான் சொன்னார். நீங்கள் இப்போ ட்வீட் போட்டிங்களே, அதுக்கப்புறமா அவர் வந்தார். இதெல்லாம் என்னங்க? அப்புறம் அமித்ஷா இங்கே வந்துட்டு ஏன் இட்லி சாப்பிடலன்னு கேட்பீங்களா? இதெல்லாம் எடப்பாடி அவர்கள் டெல்லி பயணத்தின் சமயத்துல கேட்டப்போ கூட நான் வந்து அமித்ஷா அவர்களை சந்திக்க போறேன்றது அவர் வெளிப்படையா எதுக்கு சொல்லணும்? இல்லை ஏன் சொல்லணும்? எனக்கு தேவைன்னா சொல்லுவேன், இல்லைன்னா இல்லை, அவ்வளோதானே. ஏன் சொல்லணும்னு சொல்லுங்க. இந்த ஒரு கேள்வி முன் வச்சாங்க. இப்போ அமித்ஷா அவர்கள் பேசும்போதே வந்து உட்கட்சி விவகாரத்துல நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு. அப்போ அதே சமயத்துல டிடிவி தினகரன் அவர்களாகட்டும், ஓபிஎஸ் அவர்களாகட்டும் இவ்வளவு நாள் பாரதிய ஜனதா கட்சியே வந்து எதிர்பார்த்திருந்தாங்க அப்படின்னு. அப்போ அவங்களுக்கெல்லாம் ஏமாற்றம் தானா? இல்லைங்க, நான் நேற்று அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்திருக்கிறார். அஇஅதிமுகவுடன் ஒரு கூட்டணி நேற்று நம்ம வந்து உறுதி செய்திருக்கிறோம். இவ்வளவுதான விஷயம். அதுக்கே நீங்க அடுத்ததுக்கு ஜம்ப் பண்றீங்க. இல்ல அந்த உள்கட்சி விவகாரத்துல நாங்க வந்து தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லும் போதே அதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. அது நீங்க உங்களுடைய யூகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அதுதான் விஷயம். அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், தினகரன் அவர்கள் வேறு ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ அஇஅதிமுக என்பது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலான அஇஅதிமுக அது வேறு, தினகரனுடைய அமமுக வேறு. ஸோ இந்த கூட்டணி குறித்து இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது ஒரு ஊழல் கூட்டணி இது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஏற்கனவே வந்து இந்த தமிழ்நாட்டையும் அடகு வைக்கிறதுக்கான முயற்சி தான் இது அப்படின்ற விதத்தில் நிறைய விஷயங்களை அவர் பேசியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஊழலை தினந்தோறும் செய்து கொண்டிருப்பவர்கள் எப்படி ஊழல் செய்யலாம், எதில் ஊழல் செய்யலாம், எப்போது ஊழல் செய்யலாம் என்று ஊழலிலேயே திளைத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஊழல் தான் தோன்றும், ஊழல் பற்றி தான் பேச தோன்றும். திரு ஸ்டாலின் அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் அரசு இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு, இந்த இடத்துல ஏன் அவர் வந்து ஊழலை பற்றி பேசுறாருன்னு கேட்குறாரு. அவர் வகிக்கும் பொறுப்புக்கு அழகா அப்படின்னு கேட்டிருக்காரு. கரெக்டா கேட்டாரா இல்லையா? பேசுறது யாரு? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அவர் கட்சியில, அவர் ஆட்சியில ஒரு அமைச்சர் கேவலமா பெண்களை தரக்குறைவாக பேசியிருக்கிறார். நடவடிக்கை எடுத்திருக்காரு. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அந்த பொறுப்புல இருந்து அவரை நீக்கி. எந்த பொறுப்பு? அமைச்சர் பொறுப்பு. அமைச்சர் பொறுப்புல இல்லை, அவங்க அமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் பேசிக் கொண்டிருப்பது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பேசியது அமைச்சர் பொன்முடி. ஒரு காலத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர். இதை விட தரக்குறைவாக கேடுகெட்டு சீர்கெட்ட முறையில் யாராலையும் பேச முடியுமா? நீங்க கேட்டீங்களா அவர் பேசுனத? நம்ம வீட்டில் பெண்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் உங்களால் அதை போட்டு காமிக்க முடியுமா? இவ்வளோ ஒரு கேடுகெட்ட, மதி இல்லாத, அறிவே சற்று கூட இல்லாத, பொது அறிவு இல்லாத ஒரு நபரை இன்னும் நீங்கள் அமைச்சராக வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பேசலாமா? வகிக்கும் பொறுப்புக்கு அழகாக இந்நேரம் அந்த பொன்முடியை அமைச்சர் பதவி தூக்கி எறிந்திருக்க வேண்டுமா வேண்டாமா? பொன்முடியை காப்பாற்றத்தான் இந்த நாடகம். அமைச்சர் பொன்முடியை காப்பாற்றுவதற்காக துணை பொதுச் செயலாளர் பொன்முடியை சற்றே விலகி இருக்க சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் மீடியாவில் கேட்காத அமித்ஷா என்ன செஞ்சார்? எடப்பாடி பழனிசாமி நீங்க கேளுங்க, அதை பத்தி இல்லை, அதை பத்தி விவாதம் பண்ணுங்க. ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் எது? பெண்களை கேவலமாக பேசிய, மத அடையாளங்களை வைத்து அசிங்கப்படுத்திய பொன்முடி குறித்த விவாதம் நடந்துச்சா எங்கேயாவது நேற்று? இல்ல, அதை பத்தி பல்வேறு விஷயங்கள் பேசி. நான் கேட்பது தொலைக்காட்சியில விவாதங்கள் நடைபெற்றனவா? தமிழ் தொலைக்காட்சிகள்ல. அப்ப என்ன அர்த்தம்? அதை மூடி மறைக்க அனைவரும் முயற்சி செய்கிறார்கள். கேட்டா அவர் தான் நடவடிக்கை எடுத்துட்டாங்களே. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? துணை பொதுச் அதுக்கு இதுக்கு எனக்கு சம்பந்தம்? அவர் திமுக இருக்கிற பொம்பளைங்களை பத்தி பேசினாரு. ஒட்டு மொத்தமாக பெண் குலத்தையே கேவலப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு செயல். ஒரு அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடிய அருகதையோ தகுதியோ அவருக்கு இல்லை என்று தூக்கி வீசி எறிந்திருக்க வேண்டுமா வேண்டாமா? அவருடைய சொந்த தங்கை
பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு ட்வீட் போட்ட பிறகுதான் அது நடக்குது. அந்த அளவிற்கு ஒரு கேடுகட்ட ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அவரெல்லாம் பிஜேபி அதிமுக கூட்டணி பற்றி பேசுறதுக்கு உண்மையிலேயே தகுதி இருக்குதான்னு யோசனை பண்ணிப்பாங்க. இல்லை அதனாலேயே இது கேட்கக்கூடாதுன்றது கண்டிப்பாக அவருக்கு அது அருகதை இல்லைன்றதான். உங்கள் கட்சியில் உங்கள் ஆட்சியில் இப்படிப்பட்ட ஒரு அராஜகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு அமைச்சர் மிக மோசமான முறையில் பேசியிருக்கிறாரு. வைணவர்கள் குறித்தும் சைவர்கள் குறித்தும் மிக கேவலமாக அருவருக்கத்தக்க வகையில் பேசியிருக்கிற ஒரு அமைச்சரை நீக்குவதை விட்டு உட்காந்துக்கிட்டு ட்வீட் போட்டுருக்கீங்க. உங்கள் கனிமொழி அவர்களுக்கு இருந்த அந்த ஒரு விஷயம் கூட, அந்த ஒரு அக்கறை கூட உங்களுக்கு இல்லாது போயிட்ட பெண்கள் மீது. இல்ல திமுக நபர்கள் இது அதிரடியான நடவடிக்கை தான். அதனாலதான் நான் ஸ்டாலின் அவர்களே நான் கேட்பது புரிஞ்சுங்க. நான் பேசுவது அமைச்சர் பொன்முடி குறித்து. இல்ல மறுபடியும் நிறைய பேர் அதை கேட்கறாங்க, புரியுது. திமுகவினுடைய துணை பொதுச் செயலர் குறித்து. திமுக டெய்லி எவ்வளவு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க கேட்கறோமா? இல்லையே. ஒரு அமைச்சர் இப்படி பேசலாமான்றதுதான் கேள்வி. இப்போ நீட் குறித்து ஒரு கேள்வியை அமித்ஷா அவர்கள் கிட்ட முன்வைக்கும் போது அவர் திசை திருப்பும் விதத்துல தான் அந்த பதிலை கொடுத்தாரு அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டார். அவர் என்ன வேணாலும் சொல்லுவாருங்க. திசை திருப்பும் விதமாக துணை பொதுச் செயலர் பதவியிலேருந்து நீக்கிறாரு பொன்முடிய. அந்த மாதிரி தான் நம்ம ரொம்ப தெளிவு. உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் தான் நீட் தேர்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். உங்களுடைய தோல்விகளை மறைக்க, உங்கள் அமைச்சர்களின் கூத்துக்களை, உங்கள் அமைச்சர்களின் இது போன்ற பேச்சுக்களை மறைப்பதற்கு, உங்களுக்கு ஆட்சியினுடைய தோல்வியை மறைப்பதற்கு, சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை மறைப்பதற்கு, பெண்கள் மீதான வன்முறையை மறைப்பதற்கு நீங்கள் மொழி ரீதியாக மாநில உரிமைகள் என்ற பெயரில் வேண்டுமென்றே மக்களை தூண்டிவிடும் விதமாக தொகுதி மறுவரையர் என்ற அந்த மாதிரி டீலிமிட்டேஷன் என்று சொல்லி இப்படியெல்லாம் மக்களை நீங்கள் திசை திருப்பி ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்க நினைக்கிறீர்கள். அவ்வளோதான் விஷயம். இதே கருத்தில் தானே சார் அதிமுகவும் இருக்காங்க. இல்லை, அதிமுகவில் வித்தியாசம் இருக்கு. இல்லை என்று சொல்லியிருந்தால் நீட்டு தேர்வில் எப்படி அவங்க அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போகாது இருந்தாங்க? ஒரு கட்சிக்கு சில கொள்கைகள் இருக்கலாம் பல்வேறு விஷயங்கள்ல, நான் மறுக்கவில்லை. அதிமுகவும் திமுகவும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இல்ல அதுதானே கேள்வியை கேட்கிறேன் சார். ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க, ஆனா இதுக்கு பதிலே அதிமுக இல்லையே பேசினாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி இருக்கிறாரு. இல்ல நேற்றைய நிகழ்வுல அமித்ஷா அவர்கள் இது குறித்து எதுவுமே பேசல. என்ன பேசணும்? கேள்விக்கு நீங்க பேசணும்ன்றீங்க. அப்படி இல்ல சார், நீட் குறித்து ஒரு தெளிவான பதில சொல்லல. அவரும் திசை திருப்பும் விதத்துல தான் பேசிட்டு போறாரு. இதுதான் தெளிவான பதில், நீங்க எழுதி கொடுக்கணும், நாங்க பேசணும்ன்றீங்க. அவர் கேட்க எங்களுக்கு என்ன பதில் சொல்லணுமோ அதாங்க சொல்ல முடியும். பல முறை சொல்லி ஆயிட்டு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட மிக தெளிவாக, நீங்கள் வந்த உடனேயே கையெழுத்து போட்டு நீட்டை தூக்கி போடுறேன்னு நீங்கள் போட்டிங்களா? முடியல. ஏன் முடியல? முதல்வரே சொல்றார், இது நீதிமன்றத்தினால வந்ததுனால செய்ய முடியலன்னு, சட்ட ரீதியாக வரும்பொழுது. ஆனால் இங்கே நாடகம் நடத்தி கபட நாடகம் நடத்தி கொண்டு நாங்கள் எதிர்க்கிறோம்ட்டு இந்த கீரி பாம்பு சண்டை மாதிரி போட்டு மீண்டும் சட்ட போராட்டம் செய்வோம்னு தானே சொல்கிறாங்க. செய்யும் போது பார்ப்போம். உங்களை யார் தடுத்தாங்க? யாரோ தடுத்தாங்களா? ஆனால் அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது செஞ்சால் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு ஆகணும். அப்புறம் அரசியல் பண்ண முடியாது. தற்கொலைகள் இல்லை, அரசியல் பண்ண முடியுமா? மரணங்களில் அரசியல் செய்யக்கூடிய ஒரே கட்சி திமுக தான். அதான் செஞ்சிட்டு இருக்காங்க. அது காரணமே மத்திய அரசு தான் அப்படின்றது அவங்க பேசுறாங்க. அப்படி நீட்டு வந்ததுக்கு மத்திய அரசு தான் காரணம்னா திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி அரசு தான் காரணம். அது கரெக்டாக தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கூட்டணி எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு உடைய கூட்டணியா நீங்க பாக்குறீங்க சார்? ஒரு விஷயம் புரியுங்க. இது இந்த கூட்டணிக்கு ஒரே நோக்கம் திமுக அரசை வீழ்த்துவது என்பதுதான். ஏனென்று சொன்னால், நான் ஏற்கனவே மறுபடியும் அதே தான் சொல்லுவேன். சட்டம் ஒழுங்கு மிக மிக மோசமான நிலையில் இருக்குது. இன்னைக்கு பெண்களால் வெளியே சுதந்திரமாக நடமாட முடியல. சிறு குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா மோசமான நிர்வாகம். பாலியல் வன்முறைக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கலாம். கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம உள்ளே போய் பார்த்தோம் என்று சொன்னால் முழுக்க முழுக்க இரண்டு காரணங்கள் இருக்கு. ஒன்று, கட்டுக்கடங்காத சாராயம். நான் நேற்றைய முன்தினம் கூட டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய தந்தை இறந்து விட்டார்.
அவருடைய வீட்டுக்கு சென்று விட்டு வரும்பொழுது KK நகரில் காலையில் 9:15 டாஸ்மாக் கடை இயங்கி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் பழக்கம். நான் டெய்லி வாக்கிங் போகிறேன், நடைப்பயிற்சி செல்கிறேன். போகும்போது ஒரு பையன் கஸ்தூரிபா நகர் ரயில்வே ஸ்டேஷன் முன்னால் நின்றுக்கிட்டே இருக்கிறாப்புல. திரும்பிட்டு ஒரு 5 நிமிடங்கள் நான் நின்று பார்த்து கொண்டிருந்தேன். போதைப் பொருள் உட்கொள்கிறார் ஒரு கல்லூரி மாணவன். இது நடக்குதா இல்லையா? உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எங்கு பார்த்தாலும் போதை பழக்கம் இருக்கிறதா இல்லையா அப்படின்னா இருக்குது. ஆனால் மீடியாவில் அதை பெருசாக பேச மாட்டாங்க. ஏன்னா பயம். ஏன்னா திமுக ஏதாவது சொல்லிடும், ஏதாவது செஞ்சிடும், அச்சுறுத்துவார்கள். ஒரு தொலைக்காட்சியினுடைய நிருபர் திமுகவினுடைய பெண் நிறுவனம் கேள்விப்பட்டிருக்கீங்கள, அவர்களால் மிரட்டப்படுகிறார். திமுக குறித்து கேள்வி கேட்டால் சென்னையிலேயே நீ இருக்க மாட்டாய் என்று சொன்னார்கள். தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் என்னையா செஞ்சீங்கன்னு ப்ரெஸ் கிளப்பில் கேட்டால் அவங்கள்ட்ட பேசணும், இனிமேல் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, இதான் நடவடிக்கை. இன்னொரு பெண் நிருபரை, ஏன் DK சிவகுமாரை கேள்வி கேட்கிறீர்கள் மேகதாது பற்றி அப்படின்னு ஒரு அரசு அதிகாரி மிரட்டுகிறார். நான் என்ன கேட்குறேன், இவங்களுக்கு எங்களை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு எந்த தகுதியும் இல்லை. தமிழக தலைவர் மாற்றம் அப்படின்றது நயினா நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் பாஜகவினுடைய பயணம் எப்படி இருக்கும்? மிக அருமையாக இருக்கும். நயினா நாகேந்திரன் ஒரு அற்புதமான அவர் அரசியலில் அதிக அனுபவம் பெற்றவர். தமிழகத்தினுடைய தொழில்துறை அமைச்சராக, மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தவர், போக்குவரத்து துறையில் இருக்கிறார். இப்படி பல்வேறு துறைகளை வைத்துக் கொண்டிருப்பவர். ஒரு மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள் குறித்து அறிந்தவர். தென் தமிழகத்தில் ஒரு மிக சிறந்த ஒரு பெரிய எம்பையரே இருக்கிறவர். அந்த மாதிரி அவர் ஒரு அற்புதமான எளிமையான, எவ்வளவு ஒரு பெரிய மனிதராக இருந்தாலும் கூட மிக எளிமையானவர். எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பக்குவத்தை பெற்றிருப்பவர். உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி ஒரு நல்ல அற்புதமான ஒரு தலைவரை பெற்றிருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள், இவங்க எல்லாருமே அண்ணாமலை அவர்களுடைய பணி குறித்து பாராட்டுதல் எல்லாம் தெரியப்படுத்தியிருக்காங்க. அவருடைய பயணம் இதுவரைக்கும் எப்படி இருந்தது, இதன் பிறகு எப்படி இருக்கும்ன்றதை பற்றி பார்க்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சி இதுவரையிலும் சந்தித்தீராத அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு இளைஞர், துடிப்பு மிக்கு, மிக சிறப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வேகமாக ஒரு வேங்கையை போன்று எதிர்த்தவர். அவருடைய பெயரிலேயே சொல்லுவாங்க, சிங்கம்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு சிங்கம் தான் அண்ணாமலை என்பதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இளைஞர்களை குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் இளைஞர்களை இழுத்தவர். இன்றைக்கும் அவருக்கென்று இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள், அவருக்கென்று இருக்கக்கூடிய விசிறிகள், அவரை நினைத்து தினமும் அவரோடு பழக வேண்டும் என்று நினைப்பவர்கள்லாம் ஏராளமான பேர் இருக்கிறார். என்னை போன்று ஒரு 38வது வருடம் நான் இப்பொழுது பயணிக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி 1987 என்னை போன்றவர்கள் கூட ஒரு இளைஞரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய அற்புதமான வேகமான அவருடைய செயல்பாடு, சிந்தனை, அவருடைய சேவை இன்னும் எங்களுக்கு தேவை. அதுக்குள்ள மாத்திட்டாங்க. இல்லை, இது மாத்துறது இல்லைங்க. அதுதான் சொல்றேன். அது உங்களுக்கு ஸ்டாலினையே பார்த்து உங்களுக்கு பழகி போச்சு, அப்புறம் அவர் பையனை பார்த்து பழகி போச்சு. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே என்னன்னா அவர் உதயநிதியினுடைய பையன் தான் அடுத்த தலைவராக வருவாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். சார், நீங்க தான் தேவைன்றீங்க. இல்லைங்க, நான் சொல்றேங்க, பிரதமரும் பாராட்டுறாரு, அமித்ஷா பாராட்டுறாரு. நான் இன்னும் முடிக்கல. அப்போ ஒரு கட்சிக்கு ஒரு ஆள் மட்டும்தான் தலைமை பொறுப்பில் இருக்கணும்னு நீங்க எழுதப்படாத விதியா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் அதான் சொல்ல வந்தேன். தமிழ்நாட்டில் அப்படித்தான் இருக்கிறது, ஒரு ஒற்றை தலைமை தான் அப்படின்னு. ஆனால் இது தேசிய கட்சி. தேசிய கட்சியில் 3%, அது குறிப்பாக பாஜகவில் 3 வருடங்களுக்கு ஒரு முறை தேர்தல் நடைபெறும். எங்களுடைய தலைவர்கள், நிர்வாகிகள் அத்தனை பேருமே பல்வேறு பொறுப்புகளில் இருப்பாங்க. இப்போ நான் மயிலாப்பூர் தொகுதியினுடைய அமைப்பாளராக நான் முதல்ல கட்சியில் பணியாற்றினேன். இன்றைக்கி மாநிலத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கிற பல்வேறு பொறுப்புகள் இருக்கு. அதுதான் அண்ணாமலை அவர்களுக்கும் பொருந்தும்.
ஏன் அண்ணாமலை அவர்கள் அகில இந்திய அளவில் ஒரு ஒரு பெரிய பொறுப்புக்கு வந்தால் வேணான்னு சொல்லுவீங்களா? இல்லை சார், நீங்கள் சொல்கிறீங்க இப்போ ஒரு க்ரைட்டீரியா இருக்குது இந்த எலெக்ஷன் அப்படின்றதெல்லாம். இப்போ 10 வருஷம் இருந்தால் தான் வந்து நாமினேட் பண்ண முடியும்னா அதையும் தளர்த்துறாங்க அப்படின்னா அண்ணாமலை புதுசாக வர்றாங்க. தவறாக சொல்கிறீங்க. ஓகே, ஒரு சில கொள்கைகள் இருக்கும், ஆனால் சிச்சுவேஷன் வேரன்ஸ், அது தேவை எனும் பொழுது கட்சி தன்னுடைய விதிகளை தளர்த்தி கொள்ள வேண்டும். அதைத்தான் நான் சொல்றேன். அது வந்து விதிவிலக்காக சில பேர் சொல்கிறோம். இப்போ ஆந்திராவில் புரந்தேஸ்வரி கொண்டு வந்திருக்கிறோம், கேரளாவில் ராஜீவ் சந்திரசேகர் தலைவராக இருக்காரு, அவங்க எல்லாருமே 10 வருஷம் இருக்குல்ல. நயினார் நாகேந்திரன் அவர்கள் குறித்து வரும்போது இந்த கேள்வி வந்துச்சு. நான் தான் முதல்ல சொன்னேன், இல்லைங்க விதிவிலக்கு இருக்கிறது, அதை எங்களுடைய அகில இந்திய தலைமையிலிருந்து விதிவிலக்கு நாங்கள் கேட்டு பெறுவோம், கேட்டு பெற்றிருக்கிறோம். அது எங்கள் கட்சியினுடைய உட்கட்சி விவகாரம். ஆனால் அது வேணும்னே உடனே ஃப்ளாஷ் நியூஸ் போட்டாங்க, எல்லாம் போட்டாங்க, 10 அவ்வளோதான் போயிடுச்சு. அதெல்லாம் இல்லை. திரு அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கு வந்தார், மாநில துணைத் தலைவரானார், உடனடியாக அவரை தலைவராக்கணும். நான் தான் சொன்னேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு மிகச்சிறந்த ஒரு இளைஞரை தலைவனாக நான் ஏற்றுக்கொள்வதில் எனக்கு பெருமை. அவர் மேலும் வளர வேண்டும். நீங்கள் குறுகிய ஒரு நோக்கத்தோடு தமிழ்நாட்டுக்கு மட்டும் தலைவராக ஏன் நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுக்கு தலைவராக அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தார், நானும் தான் துணைத் தலைவராக இருக்கிறேன். தொடர்ந்து நானும் கருத்து கூறி வருகிறேன், உங்கள் மீடியாவில் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. அதுபோல் தொடர்ந்து அவருடைய கருத்துக்களை சொல்லப் போகிறார், தொடர்ந்து எதிர்க்கப் போகிறார். தொடர்ந்து தமிழ்நாட்டிலிருந்து தான் அவர் இன்னும் பல உச்சத்தை அடைவார். தமிழ்நாட்டிலிருந்து தான். நாளைக்கு ஒரு எம்பி ஆகணும்னா தமிழ்நாட்டிலேருந்து தான் ஆகணும். அதுக்கு மேலே மந்திரி ஆகணும்னா, அதுக்கு மேலே பிரதமர் ஆகணும்னா ஆகலாம். ஏன்னா வயது இருக்குது. இன்னைக்கு வந்து 40 வயசு தான் சார் ஆகுது அவருக்கு. ஒரு இளைஞர். என்னை பொறுத்தவரையில் அடுத்த தலைமுறைக்கு நாம் வந்து வளர்ப்பதில் தவறே கிடையாது. எக்ஸ்போஷர் வரணும். நீங்கள் குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுற வேலையெல்லாம் இல்லைங்க. இது அகில இந்திய கட்சி. எங்களுக்கு என்று சில கொள்கைகள் இருக்கிறது, விதிகள் இருக்கிறது, நடைமுறை இருக்கிறது. இப்போ கூடிய விரைவில் தேசிய பொறுப்பு அறிவிப்பாங்க அண்ணாமலை. கண்டிப்பா நேற்று அமித்ஷா அவர்களே சொல்றாரு. மத்திய அமைச்சர் ஆவாரான்ற கேள்வி எல்லாம் ஒரு விஷயம் புரிஞ்சு. திரு ராஜா அவர்கள் இருந்தார்கள், அகில இந்திய செயலாளர். இப்போ தேசிய செயற்குழுவில் இருக்கிறார், ஹையஸ்ட் பாடி. பாஜகவில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு என்னன்னா தேசிய செயற்குழு. திரு சிபி ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு என்னவா இருக்கிறாரு? ஆளுநராக இருக்காரு. டாக்டர் தமிழிசை தலைவராக இருந்தாங்க, ஆளுநராக ஒரு பொறுப்பு வகிச்சாங்க. அதெல்லாம் அதே மாதிரி இல கணேசன் அவர்கள். யாருமே சோடை போகவும் இல்லை, யாரையுமே தள்ளி வைக்கவும் இல்லை. எல்லோருக்கும் ஒரு உரிய அங்கீகாரத்தை இந்த கட்சி வழங்கியது. இவர்கள் எல்லாரையும் விட அண்ணாமலை ஒரு இளைஞர். அவரின் பக்கம் வயதும் வேகமும் விவேகமும் இருக்கிறது அப்படின்றத நான் உணர்ந்திருக்கிறேன். இல்ல, அதனாலதான் பெருவாரியான நபர்கள் எதிர்பார்த்தாங்க. சரி அவரே கண்டினியூ பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்லன்றது பொதுவான கருத்து. உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு என் நன்றி, நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனால் அவரை எப்படி பயன்படுத்த வேண்டும், அவர் எந்த பொறுப்பு வகிக்க வேண்டும், அவரை எங்கு பயன்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்வது கட்சி. தனிநபராக நானோ அல்லது நீங்களோ இல்லை. இல்லை, அதுதான் சார், அவருக்கு மத்திய அமைச்சர் பொறுப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு ஏதோ ஒன்றும் நடக்கும் சார். ஏன் இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ எல் முருகன் அவர்கள் இருக்கிறார்கள், இப்போ நான் சொன்ன பட்டியல் அவரையும் சேர்த்தேன். வானதி சீனிவாசன் அகில இந்திய மகளிர் அணி தலைவி. அதனால் எங்கள் கட்சியில் பொறுத்தவரையிலும் ஒவ்வொருவருடைய திறமையையும் அவர்களுடைய சேவையையும் எப்பொழுதும் பயன்படுத்தி கொண்டே இருப்பார். இன்னைக்கு ஜனம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நயினார் அண்ணன் பார்த்துக்குவாரு, இனி நான் கொஞ்சம் என்ன நினைக்கிறேனோ அதை பேச முடியும், ஏற்கனவே எனக்கு கட்டுப்பாடுகள் இருந்தது, இனி வரவாளெல்லாம் நான் சிக்ஸர் அடிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? முன்பை விட நான் வேகமாக செயல்படுவேன் என்று சொல்லி இருக்கிறார். நல்லது தானே? அப்போ அதை பார்த்து பயப்பட வேண்டியது திமுக தான். இன்னும் வீரியமா அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் இருக்கு. எஸ், he will do it. பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது. நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ஏகே வராரு வழி விடுறா. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grown Tile.